இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று ஒரு வேத வசனத்தை நாம் சிந்தித்து முன் செல்ல இருக்கிறோம். ஏசாயா 62:3 ஒருவர் வாசிப்போம். யோவான் 10:28 ஒருவர் வாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்ளுவதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே கையை பற்றி 2 வசனமும் நமக்கு சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை என் கையில் இருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றார். ஏசாயா சொல்றாரு தீர்க்க தரிசனமாய், நீ என் கையில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருடைய கையில யார் இருக்கிறா? அலங்காரமான கிரீடம் இருக்குது. இன்னைக்கு மனிதர்களே தங்களுடைய கையில் அலங்காரமான பிரேஸ்லெட்டு, அலங்காரமான மோதிரம், அலங்காரமான அணிகலன்கள் இதெல்லாம் போட்டு அழகுபடுத்துகிறாங்க, கைக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் தம்முடைய கையில் நம்மை வைத்திருப்பார் என்று சொன்னால் நாம் அலங்கோலமாக இருப்போமா? இல்லை, அலங்காரமாகத்தான் இருப்போம். ஒரு சாதாரணமான மனிதனே அலங்காரமானவைகளை தன் கையில் வைத்திருப்பான் என்று சொன்னால், தேவனுடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். தேவனுடைய கரத்தில் இருக்கிற நீங்கள் ஒரு ராஜா தன் சிரசிலே சூடக்கூடிய மகுடம், ராஜமுடி, கிரீடம் எவ்வளவு அழகா இருக்கும். அந்த ராஜாவுக்கு கௌரவத்தை, அந்த ராஜாவுக்கு கனத்தை, மேன்மையை, மதிப்பை கொடுக்கக்கூடிய ஒன்றுதான் அந்த கிரீடம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கிரீடத்தை போல நீங்களும் நானும் கர்த்தருடைய கையில் இருக்கிறோம். ஆமென். அப்ப இந்த கர்த்தருடைய கையிலே அழகாயிருக்கிறோம். நாம் கர்த்தருடைய கையை விட்டு ஒரு நாளும் விலகக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய கையை விட்டு நாம் தூரம் போய்விடக்கூடாது. ஏற்ற நேரத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கிருங்கள். அப்போ அவருடைய கையுக்குள்ளே இருக்க இருக்க நமக்கு மேன்மைதான், அழகுதான். அவர் கையை விட்டு நாம் நழுவிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நிலைமை கொஞ்சம் மோசம்தான். தேவனுடைய கரத்தில் இருக்கின்ற இந்த அலங்காரமான கிரீடத்தை பிசாசு சில நேரங்களிலே, எதிரி அதை பறிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? நினைக்கிறான், பறிக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அவர் வாக்கு பண்ணிட்டார், ஒருவனும் என் கையில் இருந்து பறித்து கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் இன்றைக்கு திருடர்கள், கொள்ளைக்காரர்கள் எதற்காக வருகிறார்கள்? யோவான் 10:10 சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். நம்மை ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு உயர்த்துவதற்காகத்தான் கர்த்தர் வந்திருக்கிறாரு. ஆனால் நம்ம மேல பிசாசுக்கும் ஒரு கண் இருக்குது. இந்த அழகு பாத்திரத்தை, இந்த அழகு அணிகலனை, இந்த அழகு கிரீடத்தை, இந்த ராஜரீக முடியை எப்படி நாம் பறித்து கொண்டு போகலாம் என்று அவனும் கண்ணமிட்டு சுற்றி வருகிறான். இன்றைக்கு பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் செய்தி அடிக்கடி வருது, கழுத்தில் இருந்த 10 பவுன் நகையை திருடன் பறித்து விட்டு போனான். அல்லேலூயா. வீட்டில் இருந்த நகையை பறித்து கொண்டான். பாருங்கள், அந்த மேன்மையான பொருளை, அந்த அழகு பொருளை, அந்த அணிகலனை சத்துரு, எதிரி அதை அபகரிப்பதற்கு, அதை பறித்து கொள்வதற்கு அவன் முயற்சி எடுக்கிறான், பறிச்சுட்டு போகிறான். ஏன்னா அவனுக்கு அது மேன்மை தான் வேணும், சாதாரணமானதெல்லாம் அவனுக்கு வேண்டாம். வீட்டில் கிடக்கிற ஒட்டாங்குச்சியோ ஏதோ அதெல்லாம் அவனுக்கு தேவை கிடையாது, அவனுக்கு மேன்மை தான் தேவை. அப்போ தேவன் நம்மை மேன்மைப்படுத்த படுத்த படுத்த நம்ம மேலே பிசாசுக்கும் ஒரு கண் இருக்கும்.
இவ்வளோ மேன்மையாக இருக்கிற இவனை எப்படி என்ன செய்யலாம், பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவனுடைய அனுமதி இல்லாமல் நம்மை ஒரு நாளும் பறிக்க முடியாது. சில நேரங்களில் தேவன் அனுமதி கொடுத்தால்தான் பறிக்க முடியும். ஆனால் பறித்தாலும் அதை தேவன் சரியான நேரத்தில் விடுவித்து அதை பெற்றுக்கொள்ளவும் ஆயத்தமாக இருக்கிறார். நிரந்தரமாக அவன் கையில் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமாம். சில நேரங்களிலே தேவனுடைய அனுமதி இல்லாமலே நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்மை பிசாசு பறித்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுவான். சில நேரங்களில் நாமே நம்முடைய மதியினத்தின் நிமித்தம் நாமோ அல்லது நம்முடைய ஆசீர்வாதங்களையோ சத்துரு பறித்து கொள்வதற்கு விட்டுவிடுகிற சூழ்நிலைகளும் இருக்கிறது. எது எப்படியோ பல நிலைகள். ஆனால் அவர் சொல்லியிருக்கிறார், என் கையில் இருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. சில நேரங்களில் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே போனாலும் கர்த்தர் ஆணை பண்ணியிருக்கிறார், உனக்கு ஜீவனை கொடுப்பேன், நித்திய ஜீவனை, உனக்கு நீ கெட்டு போவதில்லை, என் கையில் இருந்து உன்னை பறித்து கொள்வதில்லை என்று உறுதி ஏற்பாடோடு கூடிய வாக்குத்தத்தத்தை தான் கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதத்திலே நாம் பார்த்தால் அனுமதியின் பேரிலே சில நேரங்களில் சாத்தான் வந்து யோபுவை அவன் வேலை செய்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் யோபு 12ஆம் வசனத்தை படிங்க, ஒருத்தர் 2:6 படிங்க. அப்பொழுது சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது. யார் கையில்? கர்த்தர் கையில் இருந்த யோபு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாம், யோபுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கர்த்தருடைய கையில் இருந்தது. அவன் ஆடு மாடு, அவன் மனைவி, அவன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருடைய கையில் இருக்கு. இப்போது இவன் ஊரெல்லாம் சுற்றி வந்தவன் யோபு மேலே கவனம் வச்சான். கவனம் வைத்தவன் அவனுடைய உத்தமத்தை சோதிப்பதற்கு ஆண்டவரிடத்தில் போய் கேட்குறான். நீர் அவனை கொஞ்சம் சோதிச்சா அவன் உத்தமத்திலேருந்து என்ன செஞ்சிருவான், விலகிடுவான், வலிவி போயிடுவான் அப்படின்லாம் சொல்கிறார். ஆனால் தேவன் யோபுவை அறிந்து வைத்திருந்தபடியினால், அவன் உத்தமத்தில் உறுதியாக இருப்பான் என்ற நம்பிக்கை இருந்தபடியினால் சாத்தானை வெட்கப்படுத்த ஆமென் ஒரு அனுமதி கொடுக்கிறார். அல்லேலூயா. பைபிளில் பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆளுக்கும் புதிய ஏற்பாட்டில் ஒரு ஆளுக்கும் தான் ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். ஏன்னா இவனை என்ன செஞ்சுங்க, சோதிச்சுக்க அப்படின்ட்டு. புதிய ஏற்பாட்டில் யார்? பேதுரு. அல்லேலூயா, பேதுரு. சாத்தான் உன்னை சொலகில் போட்டு புடைக்க என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறப்படுத்து. அப்போ ஆண்டவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவன் புடைப்பே என்னுடைய மகன், ஆனால் அவன் ஒன்றும் இல்லாமல் ஓடிடக்கூடாது, ஒரு பதரை போல் ஓடிடக்கூடாது. என்ன தான் புடைச்சா கூட அவன் ஒரு மணியாகவே கிடைக்கணும். அவன் சாத்தா புடைச்சா கூட அவன் மேலே இருக்கிற தூசி போகணும், தும்பு போகணும், எல்லாம் வேஸ்ட்டெலாம் போகணும். ஆனால் அவன் ஒரு மணியாக ஆகணும்னு சொல்லி ஆண்டவர் பிதாவை நோக்கி பேதுருவுக்காக ஜெபித்து கொண்டே இருந்தார். அப்போ ஒப்பு கொடுத்தார். இங்கேயும் ஒப்பு கொடுத்தார் யோபுவை. கர்த்தருடைய கையில் இருந்ததான ஆசீர்வாதங்களை எல்லாம் இப்போ ஆண்டவர் பிசாசு கையில் கொடுத்துட்டார். ஆசீர்வாதத்தை ஃபுல்லாக பிசாசு கையில் கொடுத்துட்டார். ரெண்டாவது, அதெல்லாம் பிசாசு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு வந்துட்டான். சபையோரை எழுப்பி விட்டான், அவங்க வந்து எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கல்தேயரை எழுப்பி விட்டான், எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. திடீர்னு வானத்திலேருந்து ஒரு அக்கினி விழுற மாதிரி விழுந்தது, எல்லாமே அழிஞ்சு போயிட்டு, யாருமே இல்லை, எல்லாமே போயிட்டு பிசாசு சர்வ நாசம் பண்ணிட்டான். இப்போ யோபு அவன் மனைவியும் தான் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஆஸ்தியும் போயிட்டு பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்க. இப்பொழுது சாத்தான் அவனுக்கு திருப்தி இல்லை. இப்பொழுது அவனுக்கு பிரச்சனை வந்தால்தான் தூசிப்பான்னு சொல்லி அடுத்த கோரிக்கை வைக்கிறான். சரி ஆண்டவர் இப்போது விட்டு போப்பா அப்படின்னு சொல்லாமல், சரி அண்ணா தொட்டுப்பார், 2:6 படிங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இது அவன் உடம்பை தான் உன் கையில் இருக்குன்னு முதல்ல சொன்னார், கொடுத்தாரு. இப்போ அவனையும் தூக்கி கொடுத்துட்டார். என் கையிலேருந்து பறிக்க முடியாதுன்னு சொன்ன ஆண்டவர், அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை, ஜீவனை மட்டும் தப்ப விட்டுரு, உயிரை மட்டும் தப்ப விட்டுரு. உயிர் மட்டும் ஊசலாடிக்கிட்டு இருக்கணும். எலும்பை என்ன பண்ணுவியோ பண்ணு, சதையை என்ன பண்ணுவியோ, நரம்பை என்ன பண்ணுவியோ, என்னன்னாலும் பண்ணிட்டு போ, ஸ்கின்னை என்ன பண்ணுவியோ பண்ணிட்டு போ, உயிரை மட்டும் விட்டுரு.
கையில் தூக்கி கொடுத்துட்டார். கர்த்தருடைய கையில் ராஜரீக முடியாய் அலங்கார கிரீடமாயிருந்த யோபு தேவனின் அனுமதியின் பேரில் எங்கே கொடுத்தாரு? சாத்தான் இடத்துல. அல்லேலூயா. சாத்தான் இந்த இடத்துல அவன் தூசிப்பான்னு பார்த்தான், தூசிக்கலை. அல்லேலூயா. தூசிக்கவே இல்லை. சாத்தான் யோபுடைய மனைவியை தன்னுடைய கையில் எடுத்துட்டான். அல்லேலூயா. மனைவி மூலமாக, நேசிக்கிற மனைவி, அன்பு செலுத்துகிற மனைவி ஒரு வார்த்தையை சொன்னால் எந்த புருஷன் தான் கேட்காம இருப்பான்? அல்லேலூயா. மனைவி கண்ணீர் விட்டாலே போதும், இவன் ஒரு மண் கொல கொல கொலான்னு போயிடுவான். அதனால் நம்ம அந்த சிஸ்டரை கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்ப்போம். இந்த சிஸ்டர் வல்லமையை கொண்டு நம்ம அவனை பண்ணுனா யோபு நிச்சயமாக அவன் மறுதளிச்சிடுவான். நீர் இன்னுமா உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீர், உம் தேவனுடைய நாமத்தை தூசித்து உம்முடைய ஜீவனை, ஆண்டவர் சொன்னார் ஜீவனை மட்டும் விட்டுரு. யார்கிட்ட? சாத்தான்கிட்ட. இந்த அம்மா சொல்லுது, ஏன் அந்த ஜீவன் இருக்கு விடு. இது சாத்தானுக்கு மேலே அனுமதி இல்லாமல் இது ஜீவனை விட சொல்லுது. ஆண்டவர் ஜீவனை எடுத்துறாதப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஜீவனை எடுத்துறாத அப்படின்ட்டு. ஏன்னா இந்த அம்மா இருக்கிற ஜீவன் தான் இனி உன்ட்ட இருக்குது, எலும்பும் இல்லை தோலும் இல்லை, உன்னை பார்த்தாலே பரிதாபமாக இருக்குது. இந்த பரிதாப கோலத்தில் நீ இருக்கிறத விட ஜீவன் போயிரு தான் நல்லது. எந்த மனைவிக்கு தான் அப்படி இருக்காது? படுக்கையிலே ஒரு சிஸ்டர், ஒரு பிரதர் படுத்து கிடந்தார். அந்த சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் டைவர்ஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். எதுக்குமா? என்னால் தாங்க முடியலை அந்த மனுஷனை, ஏதோ அப்பா அம்மாவோடு அனுப்பிட்டா நான் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருப்பேன். ஒரு அம்மா சொல்கிறாங்க, தலை சுமன்னா கொஞ்சம் சுமந்துக்கலாம் பாஸ்டர், வியாதி இல்லை, நான் எப்படி சுமக்க முடியும்? அவ்வளோதான் மனைவியுடைய அன்பு, தாங்க முடியாது. உலக இயற்கை, அதைத்தான் அந்த அம்மாவும் சொல்கிறாங்க. அல்லேலூயா. அப்போது அந்த இடத்திலும் யோபு எல்லாவற்றுக்கும் செவி சாய்த்தாலும் கர்த்தரை மறுதலிக்கிற காரியத்திலே, ஆண்டவரை தூசிக்கிற காரியத்திலே அவன் இடம் கொடுக்கவில்லை. அந்த காரியத்தில் எல்லாருமே உண்மையாக இருக்கணும் கர்த்தருக்காக. நான் ஒரு வீடை சந்திக்க போனேன். அந்த பாப்பா ஞானஸ்நானம் எடுமா, ரட்சிக்கப்படு, நீ இவ்வளோ நாள் சபைக்கு வந்துட்டு நீ பிறந்ததே ஜெபத்தில் தான் நீ பிறந்திருக்கிற. உங்கள் அப்பா ஜெபத்தில் தான் ரிட்டையர்டான பிறகு உன்னை பெற்றாரு. விஆர்எஸ் வாங்கி கொடுத்துட்டு வர்றாரு, குழந்தை பிறந்துட்டுது. அது பிறகு தான் அவர் யோசிக்கிறாரு, ஐயோ இப்படி ஒரு குழந்தை பிறக்கன்னு நினச்சா நான் அந்த ரயில்வே வேலையை விட்டுருக்க மாட்டேனே, இப்போ பிறந்துட்டேன். அல்லேலூயா. குழந்தை எப்போனாலும் ஆண்டவர் பிறக்க பண்ணுவார், ரிட்டையர்டிலும் பிறக்க பண்ணுவார், அவருக்கு வல்லமை இருக்குது. அல்லேலூயா. அப்போது அந்த பொண்ணை ஞானஸ்நானம் எடு, நீ கர்த்தருக்குள்ளே வா அப்படின்னு சொன்னா, எங்கள் பெரியப்பா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லி. பெரியப்பா இன்னொரு சூழலில் இருக்கிறார், கிறிஸ்துவுக்கு அவர் அந்நியராக இருக்கிறார். நான் சொன்னேன், பெரியப்பா உனக்கு முக்கியமா, ஏசப்பா முக்கியமா? உங்கள் அப்பா ஞானஸ்நானம் பெற்றவர், உங்கள் அம்மா ஞானஸ்நானம் பெற்றவங்க, நீ ஏன் பெரியப்பாவை பார்க்குற? வசனம் எபேசியர் சொல்லுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அல்லேலூயா. நீங்கள் எப்படி கீழ்ப்படியணும்? கர்த்தருக்குள். உங்கள் அப்பாவாக இருந்தால் கூட அவர் நல்லது சொன்னால் நீங்கள் கீழ்ப்படியணும். அவர் போய் டாஸ்மாகில் 2 பாட்டில் வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்லி காசு கொடுத்தா, இல்லைங்க இது எனக்கு பிடிக்காது, அல்லேலூயா அப்படி சொல்லணும். ஒழுக்கத்துக்கு நல்ல காரியத்துக்கு கீழ்ப்படியணும். ஒரு ஒழுங்கீனமான காரியத்தை ஒருவர் சொன்னால் அதுக்கு கீழ்ப்படியன்னா கர்த்தருக்குள்ளே தான் கீழ்ப்படிய சொல்லி. அதனால் நம்ம மனைவிதான வாழ்விலும் தாழ்விலும் உன் பேச்சை கேட்பேன் நடப்பேன் அப்படின்னு நம்ம வாக்கு கொடுத்தோமே அப்படிங்கிறதுக்காக யோபு சரி இவர் சொல்கிறத கேட்பேன்னு சொல்லி கர்த்தரை என்ன செய்யலை? மறுதலிக்கலை. அவர் கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்தார். அதனால் மனைவியை நேசிக்கலைன்னு அர்த்தமா? நேசிக்கிறார். இந்த இடத்துல நீ சொல்லுவது தவறு அப்படின்னு சுட்டி காட்டுகிறார். அதே கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் தவறுங்கிறதே ஒருவருக்கொருவர் சுட்டி காட்டலாம். தவறு இல்லை, தப்பில்லை. அல்லேலூயா. அப்போ என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல கர்த்தர் யோபுடைய உடைமைகளை எல்லாம் சாத்தான் கையில் கொடுத்தும், கர்த்தர் யோபுடைய சரீரம் முழுவதையும் சாத்தான் கையில் கொடுத்தும், யோபு தேவனை துதிப்பதில், ஆராதிப்பதில், மறுதலியாமல் அவர் நாமத்தை அறிக்கை பண்ணுவதில் உண்மையுள்ள மனிதனாயிருந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆகையினாலே அவன் ஜீவன் அல்லேலூயா போகவில்லை. அவன் சொல்லுகிறான், இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும்
இதே சரீரத்தில் இருந்து என் கர்த்தரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்ணல்ல, என் சொந்த கண்ணே அவரை காணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய கரத்தில் அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சு. நான் யார் கையில் தான் இருக்கேன்? கர்த்தர் கையில் தான் இருக்கிறேன். அவர் என்னை விடமாட்டார், அவர் என்னை நடத்துவார். ஆமென். ஜீவன் இருந்தது பாருங்க. அந்த ஜீவன், ஊசலாடி கொண்டிருக்கிற ஜீவனை கர்த்தர் உயிர்ப்பித்து, அந்த ஜீவனை பிசாசு பறிக்க முடியாதபடிக்கு அந்த ஜீவனிலே ஜீவன் பெற்று அவன் 10 பிள்ளைகளை பெற்றெடுத்து இழந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் 2 மடங்கு பெற்று, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணமும் பட வந்தேன் என்ற வாக்குத்தத்தம் அவன் 1 மடங்கில் இருந்து 2 மடங்கு, அவனுடைய எல்லை ஒரு பகுதி 1 மடங்கில் இருந்து 2 மடங்கு விஸ்தாரமாகும்படிக்கு அவனுடைய துதியும் அவனுடைய ஜெபமும் அவனை உயர்த்தி கொண்டே இருந்தது. அல்லேலூயா. வாழ்க்கையில் உங்களை விடமாட்டார். எந்த சூழ்நிலை சத்துருவால் நீங்கள் பறிக்கப்படுகிற நெருக்கப்படுகிற சூழ்நிலை இருந்தாலும் அங்கிருந்தெல்லாம் நம்மை விடுவித்து யோபுவை உயர்த்தின தேவன் இன்றைக்கும் சத்துருவால் என்ன சதிகளை போராட்டங்களை நீங்கள் சந்தித்தீர்களோ அந்த போராட்டம் உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. அந்த துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியான மகிழ்ச்சியை தேவன் தந்து உங்கள் எல்லையை, உங்கள் வாழ்க்கையை, குடும்பத்தை விசாலப்படுத்துவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம். இப்பொழுது வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் பறிக்கும் ஆவி. 20ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. ஆதியாகமம் 20:2-3. தன் மனைவியாகிய சாராளை சகோதரி என்று சொன்னதினாலே கோராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். போதும், சாராளை அழைப்பித்தான். ஆபிரகாம் மனைவியை பார்த்து இது யார் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கேட்குறான், கோராரூர் ராஜா. அப்பொழுது ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு? சகோதரி அப்படின்னு சொல்கிறார். மனைவி அப்படின்னு அவனால் என்ன செய்ய முடியலை? சொல்ல முடியலை. மனைவின்னு சொல்ல முடியலை. ஏன் சொல்ல முடியலை அப்படின்னு சொன்னால் அவனுக்குள்ளே உள்ளூர ஒரு பயம் இருக்கிறது. என்னை கொலை செய்து விட்டு என் மனைவி என்ன செஞ்சிருவாங்க? எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி. எவ்வளோ பெரிய விசுவாச வீரன் அவர்! விசுவாசமே தள்ளாடுது. அல்லேலூயா. ஆணைக்கே அடி சறுக்குது. 4 வீலரே 2 வீலரே 4 வீலரே சறுக்குது, 2 வீலர் ஏமாத்திரம். அல்லேலூயா. ஆமாம், ஆணைக்கே அடி சறுக்கம்னா எவ்வளோ விசுவாச வீரன், எவ்வளவு நம்பிக்கை வீரன். அவனுடைய வாழ்க்கையிலே இந்த இடத்துல என் மனைவி அழகாக இருக்கிறாள், அவளை இந்த ராஜா, இந்த நாட்டில் உள்ளவர்கள் அபகரித்து கொள்வார்கள். அப்படி அபகரித்தால் நான் கொலை செய்யப்படுவேன். என் வாழ்க்கை, என் மனைவி எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் பிழைக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருக்குது. அதுலையா அது சரியான எண்ணம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் அவன் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாரு? உண்மையாக இருக்கிறார். சாராலும் கர்த்தர் கையில் தான் இருக்கிறாள், ஆபிரகாமும் கர்த்தர் கையில் தான் இருக்கிறாங்க. 2 பேரும் கர்த்தருடைய கையில் தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. சோதரன், நம்ம எப்படி மனைவியை, ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க, இவர்களுக்காக. இது வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் பறிக்கிற சில ஆவிகள். கணவனை விட்டு மனைவியை பறித்து கொண்டு போவது, அல்லது மனைவியை விட்டு கணவனை பறித்து கொண்டு போவது, அழிக்க நினைப்பது, அவர்களை வீழ்த்த நினைப்பது, இப்படிப்பட்ட சில ஆவிகள் குடும்பங்களுக்கு விரோதமாக கிரியை நடப்பிக்கும். அந்த ஆவிகளையும் தேவன் கட்டுப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இப்போ தன் மனைவியை சகோதரி என்று சொன்னான். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார் 3ஆம் வசனத்தில்? இரவிலே சொப்பனத்திலே தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய். நீ செத்த மகனே, நீ செத்தடா, நீ செத்த அப்படின்னு சொல்றார். செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாள். நீ சிஸ்டர்னு சொன்னா கூட ஆண்டவர் ஒய்ஃப்னு சொல்லுவார். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் மனைவியை இந்த ஒரு சாத்தான் கிடக்கு, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? உன் மனைவியும் பார். அழகாக சொல்லுவார். எங்கள் வீட்டில் ஒரு பிசாசு இருக்குது, கழுதை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் கர்த்தர் அப்படி சொல்லவே மாட்டார். அது உன் மனைவியும் பார். நம்முடைய தேவன் நல்லவர். அல்லேலூயா. நம்ம தப்பு தப்பாக சொன்னால் கூட கர்த்தர் சரியாக சொல்லுவார். சிரிக்கிறாங்க நம்ம சிஸ்டர்ஸ். இவங்க கூட சில நேரங்களில் சபையில் வந்து, நான் ஆரம்ப நாட்களில் ஊழியம் செய்யும்போது ஒரு சிஸ்டர் வந்தது, எங்கள் வீட்டில் ஒரு பெரிய சாத்தான் கிடக்குது,
அதால் எனக்கு ஒரே தொல்லை அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் முடிஞ்ச உடனே சொன்னேன், இன்றைக்கி என்ன நான் வர்றேன் சிஸ்டர், துரத்திடலாம் அப்படின்னேன். ஐயோ அதை துரத்துன அப்புறம் நான் எப்படி காலம் கழிக்கிறது அப்படின்னுச்சு. என் வீட்டுக்கார், உங்கள் வீட்டுக்காரரை தான் சாத்தானீங்களா? அவங்க வீட்டுக்காரர் ஏதோ கொஞ்சம் சண்டை போட்டிருக்காரு, அதை சாத்தான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அல்ல. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆபிரகாம் தன் மனைவியை என்ன சொன்னான்? சகோதரி என்று சொன்னான். ஆனால் கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சாராளுடைய கற்பை, சாராளுடைய பரிசுத்தத்தை, சாராளுடைய அழகை, சாராளுடைய மேன்மையை சத்துரு பறிப்பதற்கு தேவன் அனுமதிக்கிறதில்லை. தேவன் ஆபிரகாமையும் சாராளையும் தன்னுடைய கையில் தான் வைத்திருக்கிறார். ஆமென். அது நல்லா சொல்லிட்டார் ஆண்டவர். எங்கே சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அதை உணரவே இல்லை ஆபிரகாம். வாசிங்க ஆதியாகமம் 15:1 படிங்க. நம்ம 20 தான் இப்போ சந்திச்சோம் அந்த வசனத்தை. இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமா இருக்கிறேன். அல்லேலூயா. உனக்கு நான் எப்படி இருக்கிறேன்? கேடகம். கேடகம்னா என்ன? பாதுகாப்பு. படையில எதிரிகளுடைய ஈட்டி மேலே தாக்காதபடி, உயிரை பறிச்சுட்டு போயிடாதபடிக்கு, அழிச்சிட்டு போகாதபடிக்கு பாதுகாக்கிற ஒரு கவசத்துக்கு பேர் தான் கேடகம். இப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அந்த சோதோம் மக்களை மீட்டு கொண்டு வந்த காலத்திலேயே அவனுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. திருப்பி வந்து இவர்கள் அடித்தால் நாம் என்ன செய்ய முடியும் என்று கலங்கின போது அன்றைக்கே கர்த்தர் பேசிட்டாரு, அவங்களால உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, நான் உனக்கு ஒரு கேடகமாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் கேடகன் சொன்ன பிறகும் கூட, வாக்குத்தத்தம் சொன்ன பிறகும் கூட ஆபிரகாம் தடுமாடி கொண்டு தான் இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ கேடகன் சொன்ன பிறகு கர்த்தர் பாதுகாக்காமல் விட்டுருவாரா? அப்படி விட்டா அவர் பொய் சொல்லுகிற தேவன், மனம் மாறுகிற தேவன். அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் போனால் பொய்யர். அப்படியானால் நான் உனக்கு கேடகம்னு சொல்லிவிட்டபடினாலே ஆபிரகாம் என் மனைவியை நான் இழந்து விடுவேன் என்ற சூழ்நிலை அவனுக்கு 100க்கு 100 இருந்தாலும் கூட தேவன் 100க்கு 100 அவன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு, சத்துரு பறித்து கொண்டு போகாதபடி, அவன் குடும்பத்திலே எந்த விதமான வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையையும் சீர்குலைக்காதபடிக்கு அவனை சிறப்பாகவே வைக்க அன்றைக்கு உண்மை உள்ளவராயிருந்த தேவன் இன்றைக்கு உங்க குடும்பத்தை சிறப்பாக, மகிமையாக, எந்த சத்துருவும் உங்க குடும்பத்தை சிதைக்காதபடி, அழிக்காதபடி, உருகுலைக்காதபடி, உங்க பரிசுத்தம், உங்க பக்தி, உங்க ஜெபம் எந்த பிரச்சனைக்குள்ள கடந்து போனாலும் அது தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி, தம்முடைய கரத்தை வெளிப்படுத்தி உங்களை பாதுகாக்க, உங்களுக்கும் ஒரு ஜீவனை தர அவர் வல்லவராக இருக்கிறார். இதுவரைக்கும் ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லை. ஆமென். ஆனால் நான் உனக்கு உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்ட்டு 12:2 சொல்லிட்டார். அப்படியானால் அவன் சந்ததி அவனுக்கு ஜீவனை கொடுக்கணும். அவனுக்கு சரீரம் செத்து போயிட்டு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிட்டு, ஆனாலும் செத்த கர்ப்பத்தை உயிர்ப்பித்தார். எப்பொழுது தெரியுமா? தனக்கு விரோதமான எலும்பின அந்த அபிமெலேக்கு வீட்டார் குழந்தை பாக்கியமே இல்லை, அவன் வீட்டில் இல்லை, வேலைக்காரர்களுக்கு இல்லை, வேலைக்காரிகளுக்கு இல்லை. இது ஒரு பெரிய சோதனையான ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் சொன்னார், அவன் மனைவி விடு, உனக்காக அவன் ஒரு தீர்க்கதரிசி, உனக்காக அவன் ஜெபம் பண்ணுவான். அப்போ ஆபிரகாம் அந்த மனிதனுக்காக ஜெபம் பண்ணின போது, இப்ராஹிம் ஜெபம் பண்ண உடனே அவனுடைய வேலைக்காரருடைய கற்பங்களை எல்லாம் குணமாக்கி கர்த்தர் பிள்ளை பெறும்படி அந்த 20 கடைசியில் பார்க்குறோம் அனுக்கிரகம் பண்ணினார். இப்போ நடந்தது என்னன்னா, ஆபிரகாமுக்குள்ள ஒரு யோசனை வந்திருக்கும். என்ன யோசனை வந்திருக்கும்? மற்றவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி குழந்தை கிடைக்கி, மற்றவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி வியாதி போகுது, மற்றவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்கு. எனக்குள்ள கூட அப்படி தான் இருந்துச்சு. நிறைய பேருக்காக ஜெபம் பண்ண, ஃபஸ்ட்டு இது ஒரு சின்ன காணிக்கை வச்சு, எதுக்குமா? எனக்கு அன்றைக்கி ஒரு கிட்னியில் ஸ்டோன் இருந்தது, ஒரு ஜெபம் பண்ணிங்க, விடுதலை கிடச்சிட்டு விடுவிக்கப்பட்டேன். அப்படியா? அப்போ எனக்கு அந்த நாட்களில் கிட்னியில் ஸ்டோன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பேன். ஆண்டவரே, இவங்கெல்லாம் சுகமாயிட்டுங்கிறாங்களே, எனக்கு ஏன் சுகமாகலை அப்படின்னு எனக்குள்ளேயும் கேள்வி வந்துச்சு. மற்றவங்களுக்கெல்லாம் சுகமாக ஜெபம் பண்ணி ஒரு சுகம்னா எனக்கு ஏன் இல்லை என்று நானும் ஆண்டவர்கிட்ட அதை நினச்சி பாரப்பட்ட போது, ஆப்ரேஷனும் இல்லை, ஒன்றும் இல்லை, அது உருகி ஒன்றும் இல்லாமல் வெளியே போய்விட்டது. அல்லேலூயா.
அப்ப நமக்கு அற்புதம் செய்கிறார். இந்த சூழலில் தான் பிறருக்காக ஆபிரகாம் பாரப்பட்ட பொழுது 21:1 சொல்லுது, ஆதியாகம கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார், அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். பாருங்கள், ஈசாக்கு என்ற ஒரு ஜீவனை அந்த ஜீவன்ல இருந்து தான் இயேசு கிறிஸ்து வரைக்கும் உருவானார். அதற்கு இன்னும் நம்ம உருவாகிட்டே இருக்கிறோம் ஆபிரகாமின் சந்ததியாக. அது எவ்வளவு பெரிய ஜீவன் பாருங்க. அப்ப தேவன் நம்மளுடைய கரத்தில் வச்சிருக்கிறாரு. நீங்க 7 தடவை விழுந்தாலும் திரும்பவும் எந்திரிச்சிருவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் விட மாட்டார். நாம் அவருடைய கரத்தில் இருக்கிறோம். இன்னொரு ஆச்சரியத்தை நான் பார்க்கிறேன். 3வது குறிப்பாக, யோபுவை கர்த்தர் ஒப்பு கொடுத்ததினாலே சாத்தான் பறித்து கொண்டு போனான். ஆனாலும் யோபு துதிச்சதனால திரும்ப வந்துட்டான். இப்பொழுது பார்த்தோம், இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் சீரழிக்க பிசாசு முயற்சி எடுத்தான். ஆனால் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரத்துக்குள்ள தான் அந்த குடும்பம் இருக்கிறார்கள் என்பதை ஆபிரகாம் அறியாமல் இருந்தாலும் தேவன் தான் பாதுகாப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தில் உறுதியாக இருந்து ஆபிரகாமை, சாராளை, அவன் குடும்பத்தை பாதுகாத்து அவனுக்கு சந்ததியும் தந்து பெருக பண்ணினார். இப்பொழுது மோசே என்ற ஒரு தேவ மனிதர், வாசியுங்கள், யூதா 9ஆம் வசனத்தை வாசிப்போம். யூதா 9. மோசேயின் சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூசணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். போதும். மோசேயின் சரீரத்தை குறித்து தர்க்கித்து பேசின போது, மோசேயின் சரீரத்தை குறித்து எப்போ தர்க்கித்து பேசினாங்க? மோசே மரிச்சிட்டார். தேவன் தம்முடைய தூதர்கள் எல்லாம் கூட்டு போய் அடக்கம் பண்ண போறார். ஆனால் அந்த சரீரம், அந்த சரீரத்தை குறித்து, அந்த செத்து போன சரீரத்தை கூட பிசாசு என்ன செய்ய பார்க்குறான்? அபகரிக்கணும்னு நினைக்கிறான். அல்லேலூயா. இனிமே அவன் அபகரித்து ஒன்றும் இல்லை. ஆனாலும் ஒரு தேவ மனிதனை தேவன் ஏனோதானன்னு விட்டுற மாட்டார். ஒரு மனுஷன் செத்து போயிட்டா கூட, நல்ல மனிதர்கள் அல்லது துன்மார்க்கமான மனிதன்னா கூட அவனை நல்லபடியாக கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வர்றது தான் எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ஒரு திருப்தியாக இருக்கும். அந்த வீட்டுக்கு நல்ல மாதிரி போய் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. எங்கேயோ ரோட்டில் காட்டில் போட்டு வந்துட்டா அது திருப்தியாக இருக்குமா? இருக்காது. முறையாக ஒரு காரியத்தை செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ சாத்தான் பிடிச்சி இழுத்துட்டு போகணும்னு நினைக்கிறான், கொண்டு போகணும்னு நினைக்கிறான். செத்து தான் போச்ச சரீரம் அப்படின்னு சொல்லி விட்டுடலாமா? விட முடியாது. ஏனென்றால் ஒரு நீதிமான் 6 லட்சம் புருஷரை நடத்தின ஒரு சரீரம் பிசாசு கையில் என்ன செய்யக்கூடாது? கொடுக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியமானதான். அதனால தான் சிலர்லாம் ஞானஸ்நானம் எடுக்க பயப்படுறாங்க. செத்துக்கித்து போயிட்டா எங்கள் முறைப்படியாக எடுத்துருவாங்களே, அது எனக்கு பயமாக இருக்கே அப்படிலாம் சொல்லுவாங்க. உண்மைதான். ஆண்டவருக்குள்ள கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கிறிஸ்தவ பிள்ளைகளை போய் பாடி துதித்து ஆராதித்து அவர்களுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணுவது நல்லது தான். அல்லேலூயா. ஆனாலும் சூழ்நிலைகள் சிலருக்கு சந்தர்ப்பங்கள் சில வாரி அமையலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆமென். சோத்திரம். அப்போ பிரியமானவர்களே, பிசாசு தற்கிற இந்த சரீரத்தை எனக்கு கொடு, அபகரிக்க நினைக்கிறான் மோசே சரீரத்தை. ஏன் அப்படின்னு சொன்னா, மோசையை பற்றிய ஒரு வெளிப்பாடு பிசாசுக்கு நல்லா இருக்குது. நம்ம எல்லாரை பற்றிய தரிசனம் பிசாசுக்கும் இருக்குது. உங்களை பற்றி என்ன தரிசனம் உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, ஆனால் உங்களை பற்றி கர்த்தர் என்ன தரிசனம் வச்சிருக்கிறாரோ அந்த தரிசனம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாதபடிக்கு சாத்தான் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வான். அல்லேலூயா. இதே மோசையை கொண்டு தான் 4000 வருஷத்துக்கு பிறகு இயேசு வரப்போகிறாரு. வந்தால் அவரோடு இவன் போய் ஒரு மறுரூப மலையில் பேசிக்கிட்டு இருப்பான். அங்கே பேச விடக்கூடாது இவனை. அதுக்கப்புறம் 2000 வருஷம் இயேசு வந்துட்டு போன பிறகு வருகையில் வருவார். அது பிறகு 7 வருஷம் உபத்திரவ காலம் நடக்கும். அன்றைக்கு 2 சாட்சி வருவார்கள். அதில் மோசே ஒரு சாட்சி. இந்த மோசே வல்லமையாக நம்ம அந்திகிறிஸ்து ஆட்சியை, நம்ம ஆட்சியை அழிச்சிருவான். நம்ம மக்களுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணுவான். அதனால் இந்த மோசையை அன்னைக்கும் வரவிடக்கூடாது. அதனால் இந்த சரீரத்தை செயல்படவே விடக்கூடாது. இவனுடைய வாழ்க்கைக்கு பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதை யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். அதனால் இந்த சரீரத்தை விட்டுறக்கூடாது. உங்கள் வாழ்க்கைக்கு பிறகு என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது.
உங்கள் சொத்து இருக்குமா, உங்கள் பிள்ளை இருப்பாங்களா, உங்கள் வீடு இருக்குமா, போகுமா போகாதான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் ஒரு நீதிமானாக இருந்தால், நீங்கள் உண்மையாக இருந்தால், உங்கள் நன்மையை உங்கள் வாழ்க்கைக்கு பிறகும் எந்த சத்துருவும் தொடுவதற்கு, பிடிப்பதற்கு, அல்லது ஒருவேளை உங்கள் பிள்ளையை எடர பண்ணுவதற்கு அவனாலே முடியாது. உங்கள் ஜெபமும் உங்கள் தரிசனமும் உங்கள் வாழ்க்கைக்கு பிறகும் தேவனால் அது செயல்பட்டு கொண்டே இருக்கும், அது நடைபெற்று கொண்டே இருக்கும். ஏனென்றால் தேவன் உங்களுக்கு நித்திய ஜீவனை தரப்போகிறார். நீங்கள் நித்திய ஜீவ வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தேவன் சொல்லி கொடுப்பார். ஆமென், சோதரம். அதனால் இந்த சரீரம் ரொம்ப முக்கியம். நான் யோசித்து பார்க்குறேன், யோவான் சானவனுடைய தலையை கேட்டால், யோவான் சானவன் சாகணும் ஏரோதியாளுக்கு, அவன் தலையை எடுத்தாச்சு. அது பிறகு என்ன ஆனாலும் அவள் பிசாசுக்கு அந்த தலை எனக்கு வேணும், தலை வேணும். தலையை வச்சு என்ன செய்ய போகிற? சீசர்கள் வந்து தலை இல்லாத சரீரத்தை தான் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? அடக்கம் பண்ணாங்க. ஹெட்டு, தலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தலையை அந்த ஏரோதியால் எடுத்து கொண்டு போனாலாம். பாருங்கள், அபகரித்தால். இந்த தலையை கொடுக்க மாட்டேன். தலையை என்ன பண்ணான்னே நமக்கு தெரியாது, விவரம் இல்லை, வேதம் நடந்து கொண்டு. அப்போ பிசாசு செத்து போன பிறகு ஒரு சரீரத்தை அவன் தனக்கென்று பயன்படுத்துகிறான். அதன் மூலம் அவன் செயல்பட முடியும். ஏன் இன்றைக்கு மந்திரவாதிகள் செத்து போனவர்களுடைய மண்டை ஓட்டை வைத்து மந்திரம் செய்கிறார்கள்? செத்து போன எலும்பை வைத்து ஏன் மந்திரம் பண்ணுகிறார்கள்? அல்லது செத்து போன எலும்பிலே பட்ட, எலிசாவின் எலும்பில் பட்ட ஒருவன் ஏன் உயிரோடு எழுந்தான்? அது நன்மையாகவோ தீமையாகவோ அது செயல்படத்தான் செய்கிறது. அல்லேலூயா. அது நன்மையாய் செயல்படுகின்ற எலும்பாய் இருக்குமானால், அல்லேலூயா, அதை பிசாசு தொடுவதற்கு, பிசாசு அலக்களிப்பதற்கு தேவன் அனுமதி கொடுப்பதே இல்லை. அதை தேவன் கரத்தில் இருந்து யாரும் என்ன செய்ய முடியாது? பறிக்கவே முடியாது. எனவே எனக்கு அன்பானவர்களே, தேவ திட்டத்திற்கும் கரத்துக்கும் உட்பட்ட மகனே மகளே, எந்த காலமும் உன் ஆசீர்வாதத்தை பறிக்க முடியாது. ஒருவேளை நீ கண்மூடிய பிறகும் கூட உன் நன்மையையோ, உன் குடும்பத்தையோ, உன் ஆசீர்வாதத்தையோ, உன் பேரை கூட பிசாசால் அழிக்க முடியாது. அல்லேலூயா, சோதரா. அவ்வளவு அதிகாரத்தை, ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு பெரிய எதிர்காலத்தை குறித்த வாக்குத்தத்தம் தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் அவருக்கு முன்பாக இருக்கிறது. நாம் அவர் கரத்தில் இருந்து பறிக்கப்படுவதில்லை. அவர் கரத்திலே நாம் பயன்படுவோம். அவர் சொல்லிவிட்டார், நீ என் கரத்தில் அலங்காரமான கிரீடம், ராஜரீக முடியா இருக்கிறார். எனவே அவருடைய கரத்திலே கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 1:16 கூட படிக்கிறோம். 7 குத்து 7 நட்சத்திரங்களையும் என் வலது கரத்திலே நான் என்ன செய்திருக்கிறேன்? வச்சிருக்கிறேன். தேவனுடைய ஊழியர்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் அவர் கரத்தில் இருக்கிறீர்கள். எனவே உங்களை அவர் கரத்தில் இருந்து சத்துரு பறிக்க முடியாது. அவர் கரத்தில் இருக்கிற நீங்கள் அழகாயிருப்பீர்கள், ஜொலிப்பீர்கள். எனவே அவர் கரத்திலே நாம் தரித்திருப்போம். நிச்சயமாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக.